வடக்கு இஸ்ரேல் குடியிருப்பு பகுதிகள் மீது இன்று 140 ஏவுகணைகளை வீசி ஹிஸ்புல்லா படையினர் தாக்கியுள்ளனர். பதிலுக்கு இஸ்ரேலிய விமானப்படை லெபனான் மீது தாக்குதல் நடத்தியது. பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி குண்டு மூலம் தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்போம் என்று ஹிஸ்புல்லா படையினர் அறிவித்திருந்தனர். அதன்படி வடக்கு இஸ்ரேல் குடியிருப்பு பகுதிகள் மீது ஹிஸ்புல்லா படையினர் 140 ஏவுகணைகளை வீசி சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி தகவல்கள் எதுவும் இல்லை. எனினும் இந்த தாக்குதல் இஸ்ரேலில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. பதிலடி தரும் நோக்கத்துடன் இஸ்ரேல் விமானப்படை களமிறங்கியது. லெபனான் நாட்டில் பதுங்கியுள்ள ஹிஸ்புல்லா படையினர் மீது இஸ்ரேல் விமானப்படை இன்று தாக்குதல் நடத்தியது. இதில் 3 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இலங்கையில் இன்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது. பலர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டாலும் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரிடையே போட்டி நிலவுகின்றது. மும்முனை போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்விக்குறியோடு தேர்தல் நடைபெறுகின்றது. அமெரிக்காவில் அதிபர் தேர்தலை முன்னிட்டு நடந்த 2வது விவாதத்திற்கு பின்னர் நடந்த கருத்து கணிப்பில் ட்ரம்பை விட துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்னிலை பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது. ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்பும் களமிறங்கியுள்ளனர். இதன் பிறகு நடந்த கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸுக்கு வாக்காளர்களிடையே அதிக செல்வாக்கு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனிடையே கடந்த 10ஆம் தேதி நடந்த விவாதத்தில் இருவரும் கலந்து கொண்டனர். இரு கட்சி வேட்பாளர்களும் கலந்து கொண்ட 2வது விவாதம் இதுவாகும். இது முடிந்த பிறகு யாருக்கு செல்வாக்கு உள்ளது என வாக்காளர்கள் மத்தியில் சில நிறுவனங்கள் கருத்து கணிப்பொன்றை நடத்தின. விவாதத்தில் கமலா ஹாரிஸ் சிறப்பாக செயற்பட்டதாக கூறி அதிபராக 47% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ட்ரம்பிற்கு ஆதரவாக 42% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.